சொல்லுங்க சகோதரி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமான் அருளிச் செய்த தமிழ் வேதமாகிய 3வது திருமுறையினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இறைவன் திருவருளால் நமக்கு நேர்ந்தது திருக்கடவூர் வீரட்டம் என்னும் அருட்பதியிலை ஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி பாடி அருளி அருள் திருப்பதிகம். வழக்கம் போல தல விசேடம் சுருக்கமா பார்த்துட்டு, எந்த அருட்சூழலில் இந்த அருள் பயணத்தில் எந்த சூழலில் இந்த பதிகம் பாடப்பட்டது அப்படின்ற பெரிய புராணத்தை சிந்தித்து பதிக விளக்கத்திற்கு செல்வோம். சிவாய. எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அபிராமி அன்னை உடனாய அமிர்தகடேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருத்தலமானது காவிரி தென்கரையில் 47வது தலமாக விளங்குகின்றது. இந்த திருத்தலத்தோட சிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் சொல்றதும் புண்ணியம், கேட்கறதும் புண்ணியம். இறைவன் 8 இடங்கள்ல வீர செயல்கள் புரிந்தார். வீர அட்ட தானம், அட்டம்னா 8 இடங்கள்ல வீர தலங்களை, அதாவது வீர செயல்களை புரிஞ்சிருக்கிறாரு. அதுல இந்த திருக்கடவூர், அதுல மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்து அவனுடைய உயிரை தொலைத்து பக்த மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தார். இத்தகைய சிறப்புக்குரிய தலம். அவ்வாறு மார்க்கண்டேயர் பூஜைக்காக இறங்கி வெளிப்பட்ட இறைவன், காலனை சம்ஹரித்த இறைவன் கால சம்ஹார மூர்த்தியாக அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அது ரொம்ப விசேஷம். சுவாமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தலத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது நிறைய வந்துச்சு இல்லையா. முதல்ல ஆழகால நஞ்சுதான் வந்துச்சு. சுவாமி அதை உண்டு திருநீலகண்டனாக விளங்கினார். அப்புறம் தேவர்கள் எல்லாம் விரும்ப தகுந்த பொருட்கள்லாம் வந்துச்சு. கடைசியில் அமுதம் வந்துச்சு. கற்பக தருவிலேருந்து உயர்ந்த சிந்தாமணிலேருந்து மகாலட்சுமியிலேருந்து எல்லாருமே பார்க்கடலில் தான் உதித்தார்கள். பிள்ளையாரை பூஜிக்காத காரணத்தால பிள்ளையார் என்ன பண்றாரு, தேவர்களுக்கு அந்த அமுதத்தை தராம ஒரு குடத்துல இருக்கிற அமுதத்தை எடுத்துட்டு மறைச்சு வச்சிருக்காரு. தேவர்கள் தேடி பார்க்கும் பொழுது அந்த அமிர்த குடம் அப்படியே சிவலிங்கமாக மாறிவிட்டது. அதுதான் கட ஊர். கடம்னா குடம்னு அர்த்தம். அந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால அந்த கட ஊர் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்த மார்க்கண்டேயருக்காக சுவாமி காலனை காலால் உதைத்தார் இல்லையா. உதைத்து பக்த மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தார்னு பார்த்தோம். அப்போ கட ஊர், இந்த பிறவியை கடப்பதற்கு உதவுகின்ற ஊர் அப்படின்ற ஒரு காரணத்தாலையும் கட ஊர் அப்படின்ற நாமம் வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த பிள்ளையார் அந்த அமுத கடத்தை மறைச்சு வச்சதுனால அவருக்கு பேர் கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு பேரு. அபிராமி அன்னையுடைய பெருமை நமக்கு தெரியும். அபிராமி பட்டருக்காக அமாவாசை அன்று தன்னுடைய திருக்காதனிய வீசி பௌர்ணமி ஆக்கினார். அத்தகைய சிறப்புக்குரிய அன்னை அங்க வீற்றிருக்கின்றார்கள். யம வாதனையை இறைவனை, இங்க இருக்கிற இறைவனை வணங்கினா அந்த யம வாதனையை நம்மளால கடக்க முடியும்ன்றதுனால்தான் கட ஊர். அதனை கடக்க, யம வாதனையை கடக்க அருள் செய்கின்ற ஊர் அப்படின்றதுனால கட ஊர் என்ற அருள் நாமம் வந்தது. இன்னொன்னு, பிரம்மதேவர் சுவாமிய எனக்கு சிவஞானம் வேணும்னு கேட்கிறாரு. அப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா, ஒரு வித்து தரார், சிவஞான விதையை தருகின்றார். அதை அவர் இங்க நட்டு வைக்கிறாரு. அது வில்வ மரமாக காய்க்கின்றது. அதனால வில்வ காடுகள் இறைஞ்சிருக்கிறதுனால வில்வாரண்ய கஷேத்திரம் என்ற திருநாமமும் பெறுகின்றது. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்திய பெருமான் பூஜித்த பாப விமோசன லிங்கம், பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய லிங்கம் இருக்கின்றது. அதே போல புலத்தியர் வழிபட்ட புண்ணிய வர்த்தன லிங்கம், புண்ணியங்களை எல்லாம் தருகின்ற லிங்கமும் இருக்கின்றது.
பக்கத்துல திருக்கடவுர் மயானம் இருக்கின்றது. அங்க காசி தீர்த்தம் இருக்கு. அதோட வரலாறு என்னன்னா, சுவாமிக்கு கங்கை நீரால அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்த மார்க்கண்டேயர் அரிய தவம் செய்து காசியில இருக்கிற கங்கைய அந்த கடவுர் மயானத்துல இருக்கிற காசி தீர்த்தத்துக்கு வர வச்சுட்டாரு. அங்கேருந்து தினமும் ஒரு பிலத்தின் வழியாக அந்த நீரை இங்கே கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார். அந்த பிலம் இன்னும் வடக்கு பகுதியில இருக்கு அப்படின்ற அரிய கருத்துக்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கங்கை நீரை கொண்டுதான் சுவாமிக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்கின்றார்கள். அத்தகைய பெருமைக்குரியது தலம். தீர்த்தம் அமிர்த புஷ்கரிணி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், கால தீர்த்தம். மரம் சொன்னது போல அந்த வில்வ மரம். எந்த சூழல்ல இந்த அருட்பதிகம் ஞான சம்பந்த பெருமான் பாடி அருளினார் அப்படின்றத பார்ப்போம். திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுடன் பல ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை ஞான சம்பந்த பெருமான் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றார். திரு அம்பர் மாகாளம், திரு அம்பர் பெருந்திரு கோயில் போன்ற ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு அடுத்தது திருக்கடவுருக்கு வருகின்றார். அந்த அருள் செய்தியினை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னவாறு சொல்மாலைகளால் துதித்து இறைஞ்சி அங்கு அமர்நாளில் கன்னி மாமதில் திருக்கடவுர் தொழ காதல் செய்து அருளி போய் மண்ணு கோயில்கள் பிறப்பதி வணங்கியே வாக்கின் மன்னவரோடும் அந்நெடும் பதி அனைவுற கலையரோடு அடியவர் எதிர்கொண்டார். இன்னவாறுனா அந்த புல்கு பொன்னிறம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பர் பெருந்திரு கோயிலில் வீற்றிருக்கின்ற இறைவனை போற்றி வணங்கி பாடி வார் சொல்மாலைகளால் துதித்து அங்கே வணங்கி விரும்பி வீற்றிருக்கின்றார். அடுத்தது திருக்கடவுருக்கு வருகின்றார். அது எப்படிப்பட்ட ஊர்னா கன்னி மாமதிலால் சூழப்பட்டது. கன்னி மாமதில்னா பகைவரால் அழிக்கப்படாத மதிலை கொண்டதால அதுக்கு கன்னி மாமதில் பேர். உயர்ந்த மதில், அதனால மாமதில். இதுவரை அதை யாரும் அழிக்கவில்லை. அதனால அவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்றதால கன்னி மாமதில் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கன்னி மாமதிலை உடைய கடவுரில் தொழ வேண்டும் என்று காதலோடு அன்போடு விருப்பத்தோடு ஞான சம்பந்த பெருமான் செல்கின்றார். இறைவன் நிலையாக மண்ணுனா நிலையாக வீற்றிருக்கின்ற பிற ஸ்தலங்களையும் வணங்கி கொண்டே செல்கின்றார். அதாவது அம்பர் பெருந்திரு கோயில் இருந்து வழியில் என்னென்ன சிவஸ்தலங்கள் இருக்கின்றதோ அந்த சிவஸ்தலங்களை வணங்கி பதிகம் பாடிக்கொண்டு கன்னிமதிலால் சூழப்பட்ட திருக்கடவுரினை அடைகின்றார். யாருடனா வாக்கின் மன்னவரோடு. நம்ம வாகீசர் பெருமானாகிய அப்பர் பெருமான் தான் வாக்கின் மன்னவர். அவரோடும் இந்த தல யாத்திரையை மேற்கொள்கின்றார். நெடும் பதி உயர்ந்த பெருமையினை உடைய இந்த பதி அனைவுற சேர்கின்றார். கலையரோடு அடியவர் எதிர்கொண்டார். இப்படி யாராவது பெரியவங்க நம்ம ஊருக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வரவேற்று வழியிலேயே இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஊர் எல்லையிலேயே வரவேற்று வணங்கி உபசரிப்போம் இல்லையா. அதே போல உங்களைய கலைய நாயனார் அவருடைய அவதாரம் முக்கியமா சொல்ல விட்டுட்டேன். காரி நாயனார் மிக சிறப்பாக அரசரிடத்திலே சென்று அந்த கோவை பாடி பொருள் பெற்று அடியவர்களுக்கு வேண்டியவன செய்தவர். அவருடைய திருத்தலமும் இந்த திருக்கடவுர் தான். இந்த உங்கிலிய கலைய நாயனார் அடியவர்களோடு சென்று ஞான சம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் எதிர்கொண்டு அழைத்து திருக்கடவுருக்குள்ளே செல்கின்றார். மற்ற வன்பதி அணைந்து வீரட்டத்து மழவிடையார் கோயில் சுற்று மாளிகை வளம் கொண்டு காலனை தொலைத்து உருட்டிய செய்ய பொற்சிலம்பு அணிதாமரை வணங்கி முன் போற்றி உய்ந்து எதிர் நின்று பற்று அறுப்பவர் சடை உடையான் எனும் பதிகை இன்னிசை பாடி ஞான சம்பந்த பெருமான் மற்ற வன்பதி, வன்பதினா வளமை உடைய அந்த பதி கடவுள். அப்படிப்பட்ட அந்த வளமை உடைய பதியை அணைந்து வீரட்டத்து மழவிடையார் கோயில், வீரச் செயல் புரிந்த அந்த மழவிடையார் கோயில், அந்த இளமையான இடப வாகனத்தை உடைய சிவபெருமானுடைய திருக்கோயிலை சுற்று மாளிகை வளமாக வணங்குகின்றார் இல்லையா. அதுதான் மரபு. வளம் வந்துதான் அதுக்கப்புறம் சன்னிதானத்துக்குள்ள போகும்.
இப்ப வலம் கொண்டு காலனை தொலைத்து உருட்டிய செய்ய பாதம். வலம் கொண்டு உள்ளே சென்று வணங்குகின்றார். இறைவனுடைய பெருமை சொல்றார் பாருங்க. காலனை தொலைத்து உருட்டிய, அதாவது என்னன்னா காலனை உருட்டினா சுவாமி உதைச்சார் இல்லையா, உதைச்ச உடனே அவன் உயிர் போயிடுச்சு. அப்ப தொலைத்து உருட்டியனா அவனது உயிரை போக்கிய, காலனை உதைத்து அவனது உயிரினை போக்கிய எப்படிப்பட்ட திருவடிகள், அப்படி செஞ்ச வீர செயல் புரிந்த சிவபெருமானுடைய திருவடிகள். எப்படி திருவடிகள் பார்த்தீங்கன்னா, செய்ய பொற்சிலம்பு அணி தாமரை, செம்மையாக, அதாவது சிவந்த திருவடிகள், பொற்சிலம்பு அணிந்த திருவடிகள், தாமரை போன்ற திருவடிகள். எவ்வளவு சிறப்பு சொல்றாரு பாருங்க. காலனை காலால் உதைச்ச உடனே என்ன பண்ணிட்டான், அவன் வந்து உயிரை விட்டு விட்டான். ஆனா அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? செய்ய பாதம், பொன் போன்ற பாதம், சிலம்பணிந்த பாதம், தாமரை மலர் போன்ற பாதம். அந்த திருவடியினை வணங்கி முன் போற்றி இறைவனை பலவாறு போற்றி உய்ந்து பாருங்க. யாரா இருந்தாலும் சுவாமியை வணங்கினாதான் நன்மை கிடைக்கும்ன்ற எப்பேற்பட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்காங்க. அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து உய்வு பெற்றது இறைவனை வணங்கிதான். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்றாங்க. இறைவனை சென்று வணங்குவதால உய்வடைகின்றோம். அவ்வாறு இறைவனுடைய செய்ய தாமரை மலரடிகளை வணங்கி போற்றி உய்வு பெறுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். உய்ந்து எதிர் நின்று பற்று அறுப்பவர். யாரெல்லாம் திருவடிகளை பற்றுகின்றார்களோ அவர்களது பாச பற்றினை அறுப்பவர் இறைவன். அப்படி இறைவன் திருவடியை வணங்குகின்றார். பற்று அறுப்பார் ஆகிய இறைவன் திருவடிகளை வணங்கி சடை உடையான் என்னும் பதிகத்தை இன்னிசையோடு பாடுகின்றார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பகுதி. பரவி ஏத்தி அங்கு அரிதினில் போந்து பார்பரவு சீர் அரசரோடு விரவு நன்குடை குங்குலிய பெருங்கலையர் தம் மனைமேவி கரையில் காதல் மற்றவர் அமைத்து அருளிய விருந்து இனிது அமர்ந்து அங்கு சிறபுறத்தவர் திருமயானமும் பணிந்து இருந்தனர் சிறப்பு எய்தி. அதாவது பரவி ஏத்தி இறைவனை போற்றுதல், இறைவனை போற்றி ஏத்தினா துதித்தல், இறைவனுடைய புகழிலை எல்லாம் துதித்து அங்கு அரிதினில் போந்து. சில பேர் கோயிலுக்கு போவாங்க, ஒரு நிமிஷம் சாமியை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. அப்படி இல்லை, உள்ளம் ஒன்ற இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த லிங்க திருமேனியை கண்ணார காண வேண்டும், தொழுது வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், பதிகங்களால் போற்ற வேண்டும். அது போல இவங்க அரிதில் உடனே வரல, அரிதில் நீங்கி இறைவனை முழுவதும் வணங்கி அருள் விடை பெற்று அதுக்கப்புறம் வராரு. யார் கூட வராருன்னா பார்பரவு சீர் அரசரோடு, உலகமே புகழ்கின்ற அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு பெருமானோடன் இறைவனை வணங்கி கொண்டு வெளியே வருகின்றார். விரவு நன்குடை குங்குலிய பெருங்கலையர், கலைய நாயனார், குங்குலிய கலைய நாயனார் இறைவனுக்கு மிகுந்த அன்பர். தெரியும், அந்த கொடிய 2 நாள் உணவில்லாமல் பட்டினி கிடக்கிறதுனால குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரும் உணவின்றி இறந்து விடுவார்கள் சொல்லிட்டு தன் மனைவி வந்து திருமாங்கல்யத்தை கொடுக்குறாங்க. இதை விற்றாவது உணவுப் பொருளை வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு அதையும் கொடுத்து சுவாமிக்கு குங்குலிய பொதி வாங்கி வைக்கிறார் இல்லையா. அத்தகைய அந்த அவருடைய அந்த பண்பு கண்டு இறைவன் வந்து பொன்னும் பொருளும் அரிசியும் பருப்பும் எல்லா வகை செல்வங்களும் நிறைந்து இருக்கும்படி அருள் செய்தார். அதான் அத்தகைய பெருமைக்குரிய குங்குலிய கலைய நாயனார் இவருடன் நட்பு கொண்டிருக்கின்றார். விரவியனா பொருந்திய நட்பு கொண்டிருக்கின்றார் ஞான சம்பந்த பெருமானுடன். இந்த பெரும் பாக்கியம் அவருக்கு வாய்த்திருக்கின்றது. அவர் வந்து தன்னுடைய மனைக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். ஞான சம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் அழைத்து கொண்டு போய் கரையில் காதல் மற்றவர் அமைத்து அருளிய, கரைனா எல்லை, எல்லையே இல்லாத அன்போடு மாகேஸ்வர பூஜை செய்து அருளுகின்றார். நான் தெய்வமாக வணங்குகின்ற, தெய்வம் போல வணங்குகின்ற ஆச்சாரிய பெருமக்கள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அப்ப எப்படி வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அதுதான் செய்யணும். எந்த தொண்டா இருந்தாலும் பக்தியுடனும் அன்புடனும் செய்ய வேண்டும். அப்ப கரையில் காதலுடன் அவர்களை அழைத்து கொண்டு போய் விருந்து சமைக்கின்றார். விருந்துனா என்னன்னா பல வகையான சாப்பாடு, அதாவது உணவுல பல வகை இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையாக சமைக்க வேண்டும். அதாவது 6 சுவையிலையும் 4 வகையிலையும் உணவு தயாரித்து அது ஒவ்வொரு நாளும்
அதுல வந்து வெவ்வேறு விதவிதமாக அதுதான் விருந்துன்னு சொல்றது. அவ்வாறு விருந்து மிக அன்புடனும் சமைத்து இடுகின்றார். இப்ப சிவபுரத்தவர் ஆகிய ஞான சம்பந்த பெருமான் இனிது அமர்ந்து விரும்பி அங்கே வீற்றிருந்து திருமயானமும் சென்று பணிந்து சிறப்புடன் அங்கே வீற்றிருந்தார் அப்படின்றதோட இந்த பெரிய புராணத்துடைய இந்த அருள் முடியுது. இப்ப நம்ம பதிகத்துக்கு செல்ல போகின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. முதல் பாடல். சடையுடையானும் நெய் ஆடலானும் சரி கோவன உடையுடையானும் மையார்ந்த ஒன்கண் உமை கேள்வனும் கடையுடை நன்னெடும் மாடமூங்கும் கடவுர்தனுள் விடையுடை அண்ணலும் வீரட்டானத்து அறநல்லனே. ஒவ்வொரு பாடல்லையும் மகுடமாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இறைவன் திருவீரட்டானத்தில் வீற்றிருக்கின்றான். இவ்வளவு பெருமைகளை உடையவர் வீரட்டானத்தில் எழுந்தொலி இருக்கின்ற அரண் அல்லவோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடலையும் வருது. எல்லா பெருமைகளையும் சொல்லி இப்படிப்பட்ட பெருமைகளை உடையவர் திருவீரட்டானத்தில் எழுந்தொலி இருக்கின்ற அரண் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார். முதல்ல சடையுடையானும் அப்படின்னு சொல்றாரு. சடையில எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, சுவாமியுடைய சடையை வந்து பலவிதமாக அவர் நம்மளுடைய திருமுறைகள்ல போற்றி சொல்லியிருக்காங்க. திருமூல நாயனார் தேவ நாயனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நூலது வேதாந்தம் நூன்சிகை ஞானமே ஞானமான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த முப்புரி நூல் அணிஞ்சிருக்காருலே சுவாமி தன்னுடைய திருமார்புல, அது வந்து வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்ற உபனிஷதங்கள். அந்த நூன்சிகை சுவாமியோட திருமுடி வந்து ஞானத்தை குறிக்கும் அப்படின்றாங்க. இன்னும் சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுவாமி அணிந்திருக்கின்ற அந்த முப்புரி நூல் வந்து அப்பர ஞானம் என்றும், அந்த சுவாமியுடைய சிவந்த சடை பரஞானத்தை குறிக்கின்றது. அந்த ஞானத்தை தான் முதல்ல வச்சு ஆரம்பிக்கிறார். அது சிறப்புக்குரியதுன்றதுனாலதான் சடையுடை ஆணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்றாங்க. அப்ப பரஞானத்தை குறிக்கின்ற இந்த சடையினை உடையவர் சிவபெருமான். அந்த சடையை பலவாரி அடியார் பெருமக்கள் போற்றி இருக்கின்றார்கள். ஞான சம்பந்த பெருமான் பல் சடை அப்படின்னா பன்மை நிறைய அந்த கொத்து கொத்தா இருக்கும் சடை. அப்ப பல் சடைன்னு அதை சொல்லுவாங்க. அப்புறம் புன்சடைனா என்ன அர்த்தம்னா, அதாவது பொன்னிறமான அந்த பழுப்பு கலந்த இந்த பொன்னிறமான அந்த நிறமுடைய சடை, அதனால புன்சடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீள் சடைனா நீண்ட சடை. அடுத்தது விரிசடை பறந்து இருக்கும், அதனால விரிசடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிமிர் சடைனா உயர்ச்சி, உயர்வதர் பெருமையை கருதி நிமிர் சடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புரிசடைனா நல்லா திரண்டு சுருளாக இருக்கின்றது, அது புரிசடை. இவ்வாறு பல வகையாக இறைவனுடைய அந்த திரு சடையை வந்து போற்றுகின்றார்கள். அத்தகைய சடை உடைய இறைவன் ஞானத்தை குறிக்கின்ற பரஞானத்தை குறிக்கின்றதாக விளங்குகின்ற சடையினை உடைய இறைவன். அதுதான் ஞான சம்பந்த பெருமான் சொல்லும் போது கூட சடையா எனுமால் அப்படின்னு திருமருகல்ல பாடுவாங்க. இறைவா உன்னை இவள் போற்றும் போது சடையா எனுமால் சரணி எனுமால் என்று தானே பாடுகின்றாள், உன்னையே சரணடைந்து இருக்கின்றாள் அப்படின்னு பாடுவாரு. சடை அதனால முதல்ல வைத்து போற்றப்படுகின்றது. அடுத்தது நெய் ஆடலானும், சுவாமி ஆனஞ்சு உகந்து ஆடுவார். பசுக்கள் தருகின்ற 5 பொருட்கள் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு உரியது. அதுல நெய் முதன்மையானதுன்றதுனால நெய்ய சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் பஞ்சகவ்யம் நெய்யே, பால், தயிர், கோமயம், கோசலம்.
இது ஐந்தும் சேர்ந்தது பஞ்சகவ்யம். அப்ப நெய் முதலான மற்ற பொருட்கள் சேர்ந்து அந்த பஞ்சகவ்யத்தை விரும்பி அபிடேகம் கொள்பவர் இறைவன். தடையுடையானும் நெய் ஆடல், ஆடல்னா அபிஷேகம் கொள்பவர். நெய் ஆடலானும் சரி கோவன உடையுடையானும். சுவாமி அணிஞ்சிருக்கிற அந்த கோவணத்தை பத்தி சொல்றாங்க. சரி கோவண உடைனா சரிந்த கோவணத்தை இடையிலே அணிந்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தேவார பதிகங்களே சொல்றாங்க, சந்தார் வெண்குழையாய் சரிகோவன ஆடையனே. வெண்குழை அணிந்திருக்கின்ற இறைவா, நீ சரிகின்ற அந்த கோவணத்தை ஆடையாக அணிந்திருக்கின்றாய் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா நம்ம பெரிய புராணத்துல சுவாமி கொள்வதற்காக முதிய அந்தனர் வேடம் கொண்டு வருவார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஆட்கொண்டு அருள்வதற்காக. அப்ப பாத்தீங்கன்னா அதை சொல்லுவோம், பண்டிசரி கோவணம் உடை பழமை கூற. இந்த கோவண உடை பழமையானது என வேதத்தையே சுவாமி என்ன பண்றாரு, கோவணமாக அணிந்து வருகின்றார். பண்டி சரினா அப்படியே சரிந்து, இடையிலிருந்து சரிந்து விளங்குகின்ற அந்த கோவணம், பழமையான கோவணத்தை இறைவன் அணிந்து கொண்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கோவண உடையானும், நமக்கு தெரியும் அந்த கோவணம் அப்படின்னு சொல்றது திருவாசகத்துல போற்றி எவ்வாறு சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொன்னா, அந்த கோவணம் மண்ணு கலை துண்ணு பொருள், எப்பொழுதும் மண்ணுனா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற கலை. இந்த கலைகளுடைய நெருங்கி இருக்கின்ற பொருட்கள் யாவும் அதுதான் வந்து அந்த அந்த வேதத்துல இருக்கிறது தான் கலைகள். அந்த கலைகள்ல இருக்கிற பொருட்கள் யாவுமே தான் என்ன பண்றாருன்னா சுவாமி கோவணமாக அணிந்திருக்கின்றார். அதான் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கால் தான் சாழலோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கலைகளை கொண்ட கலை பொருட்களை எல்லாம் கொண்ட அந்த கோவணத்தையே சுவாமி அணிந்திருக்கின்றார். அத்தகைய கோவண ஆடையினை உடையவன் இறைவன். மையார்ந்த ஒன்கண் உமை கேள்வனும், ஆர்ந்தன நிறைந்திருக்கின்ற அம்மையுடைய கண்கள் இந்த அழகிய மை தீட்டி இருக்காங்க. மை தீட்டப்பட்ட ஒன்கண், அதாவது ஒளி மிகுந்த அப்படின்றாங்க. அன்னையுடைய கண்கள் வந்து ஒளி மிகுந்ததா இருக்கு. அந்த ஒளி மிகுந்த கண்களில் அன்னை மை தீட்டி இருக்கின்றால். அத்தகைய அன்னையுடைய கேள்வனும் கணவனுமாக இறைவன் விளங்குகின்றார். கடையுடை நன்னெடு மாடம் ஓங்கும். இப்ப கடவுருடைய அந்த ஊருடைய மக்கள் வளம் இங்கே சுட்டப்படுகின்றது. கடையுடை நன்னெடு மாடம் ஓங்கும். மாடங்கள்னா மாடி. இப்ப மாளிகைகள்லாம் எப்படி இருக்குன்னா உயர்ந்த மாடங்கள் கொண்டதாக, அதாவது மாடி நிறைய கொண்டதா இருக்கு. அதுதான் நன்னெடும், நெடும்னா உயரமா இருக்கு. அதுல கடைனா வாயில். அப்ப வந்து அதுவும் உயர்ந்ததா இருக்கு. அப்போ வாசல் வந்து இப்போ ஒரு பெரிய வீடு வந்து மாளிகை பெருசா இருந்ததுன்னா வாயிலும் பெருசா இருக்கு. அப்ப அவ்வாறு பெரிய வாயில்களும் உயர்ந்த மாடங்களும் கொண்டதாக ஊர் விளங்குகின்றது. அந்த திருக்கடவுர் விளங்குகின்றது. அந்த ஊர்ல இருக்கிற அந்த வீடுகள் எல்லாம் உயர்ந்த வாயிலும் உயர்ந்த மாடங்களும் கொண்டதாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட கடவுர் தனுள் அந்த கடவுரிலே விடையுடை அண்ணலும், இடை அதாவது ரிஷபத்தினை வாகனமாக இறைவன் கொண்டிருக்கின்றார். அண்ணல்னா பெருமைக்குரியவர். அவர் ஏறி வருகின்ற அந்த எருதும் அது எவ்வளவு பெருமைக்குரியது இல்லையா? அது வந்து வேத வடிவமானது, தர்ம வடிவமானது, அறத்தின் வடிவமானது. சுவாமி எதையுமே பற்றி இருக்க மாட்டார், ஒன்னே ஒன்ன பற்றி இருப்பார். அது வந்து அந்த இடபம் தான். ஏன்னா அறத்தை இறைவன் பற்றி இருப்பார். அதனால்தான் உலகம் எல்லாம் அறத்தை பற்றி இருக்கும்ன்றதுனால இறைவன் அந்த இடபத்தை பற்றி இருப்பார். அந்த இடபமானது தன்னுடைய கொடியிலும் வைத்திருப்பார். விடையுடை அண்ணலும், விடையினை தன்னுடைய வாகனமாகவும் கொடியிலும் சிவ சின்னமாகவும் கொண்டிருக்கின்றார் இறைவன். அத்தகைய இறைவன் யார்? வீரட்டானத்து அரண் அல்லனே. வீரட்டானத்தில் வீற்றிருக்கின்ற அரண் அல்லவோ இத்தகைய பெருமைகளை உடையவன் அப்படின்றாங்க. இரண்டாவது பாடல். எரிதரு வார்சடையானும் வெள்ளை எருதேரியும் புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்தேத்தவே கரிதரு காலனை சாடினானும் கடவுர் தனுள் விரிதரு தொல்புகழ் வீரட்டானத்து அரண் அல்லனே. அதாவது எரிதரு வார் சடையானும், சுவாமியுடைய திருமுடியை தான் முதல்ல சொன்னாங்க. முதல் பாடல்ல முதல் பதம்
சடையுடையானும். இப்ப வந்து அந்த சடையை இன்னும் எப்படிப்பட்ட சடை சொல்றாங்க பாருங்க. எரி தரு வார் சடையானும். அதாவது நெருப்பு போன்று, எரிதான் நெருப்பு போன்று சிவந்த சடையினை உடையவர் அப்படின்றாங்க. இன்னும் வந்து நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழல் நீர் ஒழுகி அணைய சடையும். இந்த அழல்ன்றது நெருப்பு. அந்த நெருப்பு நீர் போல ஒழுகுனா எப்படி இருக்கும்? அங்க அப்படியே சடையில திட்டு திட்டா நெருப்பே அப்படியே வழிஞ்சு ஓடினா போல. அது போல சிவந்த மின்னுகின்ற செஞ்சடையினை உடையவன் அப்படின்னு பார்ப்போம். இந்த பொன்னார் மேனியனே பாடலையும் வரும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல். மின்னல் போன்ற ஆறா நிறைந்த மின்னல் போன்ற அப்படியே மின்னுகின்ற செஞ்சடை கொண்டவன் இறைவன். இப்ப அது போல எரிதரு வார் சடையானும். வார் சடையாய் நீண்ட சடை, எரி போல மின்னுகின்ற மின்னல் போல மின்னுகின்ற இந்த அழல் ஒழுகியது போல விளங்குகின்ற நீண்ட சடை உடையவனும் வெள்ளை எருதேரியும் இல்லையா. வெள்ளை அப்படின்னு சாத்வீக குணத்தை கொண்டது. அந்த வெள்ளை எருதேரியும் முதல் 3 பாடல்ல வருது அந்த ரிஷப வாகனமா கொண்டத. இப்ப வெண்மையான இந்த எருதினை ஏறி இறைவன் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை எருதேரியும் புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்தேத்தவே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரிதரு மாமலர் கொன்றை, இந்த கொன்றை மாலை உங்களுக்கு தெரியும், நிறைய கண்டிப்பா பதிகத்துல வந்துடும். இந்த புரிதருன்றதுக்கு என்ன விளக்கம் அழகா சொல்லப்பட்டிருக்குன்னா, அது மாலையை போக்கவே வேணாம், அது இயல்பாகவே மாலை போலவே பூத்திருக்கின்றது. அதுதான் மாலை போன்று அமைந்த, அப்படி பூத்திருக்கின்ற. இன்னொரு அர்த்தம் என்ன சிறப்பா சொல்றாங்கன்னா, அன்பர்களின் நினைவுக்கு உரிய. இந்த புரிதரு அப்படின்றது அன்பர்களுடைய நினைவுக்குரிய. சுவாமியை கற்பனை பண்ணும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாமியை வந்து கற்பனை பண்ணும்போது அந்த கொன்றை மாலையோட கொன்றை மலரோட கற்பனை பண்றது சிறப்பு. அப்படி நினைத்து வழிபடுவது சிறப்பு. அதுதான் சொல்றாங்க. புரிதரு மாமலர், சிறந்த மலர் சொல்றாங்க. ஏன்னா அது பிரணவ புஷ்பம் அப்படின்றாங்க. பிரணவ வடிவத்துல இருக்கிறதுனால பிரணவ புஷ்பம். எதற்காக சுவாமி அதை சூடி இருக்கார் அப்படின்னு ஒரு சிறப்பான கருத்து சொல்லிருக்காங்க பாருங்க. அதாவது பிரணவ மந்திரத்திற்குரிய தெய்வம் தாமே அப்படின்றது உலகுக்கு உணர்த்த. பிரணவ மந்திரம்னா என்ன அர்த்தம்? யாவற்றுக்கும் மூலம். இப்ப யாவற்றுக்கும் மூலம், யாவற்றுக்கும் முதல்வன் நானே அப்படின்ற அடையாளமாக சுவாமி பிரணவ புஷ்பமாகிய கொன்றையை சூடி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கையாகவே மாலை போல கட்டியது போல ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் அடியவர்களுடைய நினைவுக்குரியன்னு சொல்றாங்க. அதை சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, துன்றுவார் பொழில் தோணி புறத்தவர்தம் கொன்றை சூடும் குறிப்பது வாகுமே. அடியார்களுடைய அந்த நினைவில் எப்போதும் இருப்பது. அதாவது அடியார்கள் நினைவு என்ன? சுவாமி தான் பரம்பொருள் இல்லையா. அந்த கொன்றை மாலை என்ன சொன்ன, அது சுவாமி தான் முதல்வர் அப்படின்றதுக்கு அடையாளமாக. ஓம் அப்படின்ற பிரணவத்துக்கு உரிய தெய்வம் நானே. ஓம் தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானது. அப்ப நான் தான் முதல்வன் அப்படின்னு அடியார்களுக்கு எப்பவுமே தெரியும். அதனால அவங்க நினைவிலே எப்போதும் தங்குகின்ற அந்த குறிப்பாக சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்தேத்தவே. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த பிரணவ புஷ்பமாகிய கொன்றை மலர்களை மாலையாக தொடுத்து புனைந்து ஏத்துவே இறைவனுக்கு சாத்தி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசினார், போற்றினார் பக்த மார்க்கண்டேயர். அதனால கரிதரு காலனை சாடினானும். இவ்வாறு இறைவனை வழிபடும் பொழுது அந்த பூஜையினை தடுத்து நிறுத்தி அவரது உயிரினை அதாவது கவர வந்த காலனை, கரிகாலனா கரிதர்னா கரிய நிறமுடைய காலனை சிவ பூஜைக்கு வந்து தடங்கல் செய்யவே கூடாது. சிவன் அடியார்களை பற்றக்கூடாது. சிவ பூஜை செய்வது யாராயினும் அது தடங்கல் செய்யக்கூடாது. ஆனா என்ன பண்ணாரு அந்த யமன் வந்து கூற்றுவன் சொல்லுவாங்க. கூற்றுவன்னா உடலிலிருந்து உயிரை பிரிக்கிறதுனால கூற்றுவன்னு பேர். இந்த கூற்றுவன் இவர் சிவ பூஜை செய்கின்றார் அதுதான் சொல்றாங்க பாருங்க. அதுவும் இந்த பிரணவ புஷ்ப மாலையை
இறைவனுக்கு சூட்டி சிறந்த சிவபூஜை செய்து போற்றி வணங்குகின்றார். அந்த வேளையில் அவரது உயிரினை பறிக்க வருகின்ற காலனை என்ன பண்றார் சுவாமின்னா சாடினானும், அதாவது கொல்லுதல் அர்த்தம். கரிதரு காலனை சாடினானும். இவ்வாறு அன்போடு பூஜை செய்கின்ற அடியவரின் உயிரை பாருங்க, அந்த பூஜை எப்படி தடைபடும் இல்லையா? இது எவ்வளவு பெரிய சிவ அபராதம். சிவ அபராதம் செய்வது யாவராயினும் அவரை கொல்ல வேண்டும் என்பது சிவ ஆகம நூல் துணிவு. அதை சுவாமியே செஞ்சு காட்டுறாருப்பாங்க. சிவ அபராதம் செய்வது யாராயினும் அதை சிவ அபராதம் செய்பவரை கொல்ல வேண்டும் என்பது சிவ ஆகம நூல் துணிவு. அதுதான் சுவாமியே செஞ்சு காட்டுறார். சிவ பூஜை செய்கின்ற பக்த மார்க்கண்டேயருடைய பூஜையை குலைக்க வந்த காலனை உதைத்து அவனுடைய உயிரினை போக்கி சிவ அபராதத்துக்கு இது தண்டனைன்னு சுவாமி காட்டுறாரு. அப்ப இவ்வாறு புனைந்தேத்தி வணங்குகின்ற பக்த மார்க்கண்டேயருக்காக கரிய நிறமுடைய காலனை கொன்று அருளியன் தான் சொல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் உயிர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானை கடவுர்தனுள் விரி தரு தொல் புகழ் வீரட்டானத்தரன் அல்லனே. இந்த விரி தருனா இறைவனுடைய பெருமை உலகமெங்கும் விரிந்து கிடக்கின்றது இல்லையா? அவ்வாறு உலகமெங்கும் விரிந்திருக்கின்ற பெரும் புகழினை உடைய விரிதரு தொல் புகழ். அதாவது தொல் புகழ் அப்படின்னு சொன்னா பழமையான சிறப்பான அந்த பெருமை குலையாதுன்னு அர்த்தம். வெறும் தொல்னா பழமை மட்டும் கிடையாது, அந்த சிறப்பும் அந்த பெருமையும் எப்போதும் குறையாம இருந்ததான் தொல் அப்படின்றதவா அந்த பதமே போடணும். அவ்வாறு சுவாமியுடைய இந்த பெருமை எங்கும் பரவி இருக்கின்றது. அந்த பெருமை சிறிதும் குன்றாததாக விளங்குகின்றது இந்த திருத்தலம். அப்படி பெருமை குன்றாத உலகமெங்கும் பெருமை பரவி இருக்கின்ற இந்த கடவுர் வீரட்டானத்தில் வீற்றிருக்கிறவன் இறைவன் பரம்பொருள். இத்தகைய பெருமைக்கு உரியவன் அல்லவோ அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அடுத்தது 3வது பாடல். நாதனும் நள்ளிருளாடினானும் நளிர் போதின் கண் பாதனும் பாய்புலி தோழினானும் பசு ஏரியும் காதலர் தன் கடவுரினானும் கலந்து ஏத்தவே வேதமது ஓதியும் வீரட்டானத்தரன் அல்லனே. அதாவது நாதன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. தலைவன் அர்த்தம். எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தலைவன். எல்லா உயிர்களையும் தனது அடிமையாக கொண்டவன், எல்லா பொருட்களையும் உடமையாக கொண்டவன் இறைவன். இன்னொன்னு நாதத்திற்கே தலைவனானவன். நாதன்னா ஒலி, சவுண்ட் இல்லையா? அப்ப அந்த ஒளி ரூபமாக விளங்குபவன் இறைவன் தான். அரூபமாக விளங்குபவன் இறைவன். அந்த தன்மையும் கொண்டு இருக்கின்றான். எல்லா உயிர்களுக்கும் நாயகனாகவும் தலைவனாகவும் விளங்குகின்றான். நாதனும் நள்ளிருள் ஆடினானும். இந்த நள்ளிருள் ஆடினானும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாசம்ஹார காலத்தில் எல்லா லோகங்களும் எல்லா பொருட்களும் எல்லாம் தனக்குள் ஒடுங்கும் இல்லையா? சுவாமி என்ன பண்றாரு, அவர் இழைப்பு நீக்குவதற்காக இழைப்பாற்றி மீளவும் உற்பத்தி செய்யறதுக்காக நடனம் ஆடுவார். அப்ப ஆடும்போதுதான் அவர்கிட்ட எல்லாம் திருப்பி என்ன ஆகும்னா உற்பத்தி ஆகும் இல்லையா? அதனால்தான் நாதனும்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் ஏன் தலைவன், அவரால்தான் ஒடுக்கவும். தலைவன்னா அவரால் எல்லாம் முடியலையா? அப்ப எல்லா உயிர்களையும் தன்னுள் ஒடுக்கவும் முடியும், மீள உற்பத்தி செய்யவும் முடியும். அதனால்தான் நாதன் சொன்னாரு. நள்ளிருளில் ஆடினானும். நள்ளிருள்னா எல்லாமே மகாசம்ஹார காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும், எதுவுமே இருக்காது. அப்ப அந்த நள்ளிருளில் ஆடினானும், ஆடி மீள புனர் உற்பவம் செய்தானும். உலகங்களை எல்லாம் உயிர்களை எல்லாம் உற்பத்தி செய்பவனும். நளிர் போதின் கண் பாதன். இதற்கு 2 வகையான பொருள்கள் கொள்ளலாம். நளிர்னா குளிர்ச்சியான, போதுன்னா தெரியும், தாமரை மொட்டு, ஒரு மொட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூ. அந்த குளிர்ச்சியான பூ. கண் பாதனும். பாதன்னா 2 வகையான பொருள் எடுத்துக்கலாம். ஒண்ணு சூரியன் தீ அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். அப்ப அப்படி பொருள் கொண்டா எப்படி எடுத்துக்கலாம்னா, நளிர் போதின் கண் பாதனும். குளிர்ச்சியான மலரின், போதுனாலே தாமரை மலரை குறிக்கும் அதிகமா. அப்ப அந்த தாமரை மலரில் மேல் வீற்றிருக்கின்ற ஒளிவடிவானவன். இப்ப பிரம்மாவாகவும் இவர் தான் விளங்குகின்றார் இல்லையா? பிரம்மனாகவும் விளங்குகின்றார். அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொன்னு நளிர் போதின் கண் பாதனும். போது அப்படின்னு சொன்னா குளிர்ச்சியான,
மலர், அது அடியார் பெருமக்களுடைய உள்ள தாமரை. அதுல வந்து சுவாமியோட திருவடி எப்பவுமே இருக்கணும். அதான் நளிர் போதின் கண், கண்ணா அவ்விடத்திலே அந்த குளிர்ச்சியான அடியார்களுடைய உள்ள தாமரையில் பாதம், இறைவனுடைய பாதத்தினை வைத்து அருள்பவன், தந்து அருள்பவன். அப்ப தாமரை மலர் மீது ஒளி வடிவாக விளங்குபவன் எடுத்துக்கலாம். அடியார்கள் உள்ள தாமரையில் தன் பாதத்தை வைத்து அருள்பவன் சொல்லலாம். அதாவது சிந்திக்க தருபவன், அடியார்களுடைய திருவுள்ளத்தில் திருவடியை சிந்திக்க தருபவன். அத்தகைய இறைவன் பாய்புலி தோழினானும், கொல்லும் தன்மை உடைய பாயும் அந்த புலி, தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய அந்த புலி, அந்த தோலினை இடையிலே வந்து சுவாமி உடையாக உடுத்தியிருக்கின்றார். அந்த பாய்புலி தோலினாலும் பசு ஏரியும், பசு ஏரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல் 2 பாடல்ல சொன்னது போலதான், அந்த கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபமது ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி அப்படின்னு சொல்றது போல, சிறப்பு பொருந்தேதாக கருதப்படுகின்ற, சிறப்பு பொருந்தேதுன்னு சொல்லக்கூடாது, கருதப்படுகின்ற, ஏன்னா சுவாமி எது ஏறுறாரோ அதுதான் சிறப்பு. ஆனா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, யானை குதிரை இது தேர் இதுலதான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா அதுல எல்லாம் போகாம சுவாமி ஏன் இடபத்துல ஏறி வராருன்னா, அந்த திரிபுரங்களை எரித்த அந்நாளில் அவங்க தேவர்கள் செயலை கண்டு சுவாமி சினந்து இருக்கும்போது அவரை தாங்கியவர் திருமால் இடப ரூபமாக. அதனால அந்த இடபத்தினை உகந்து ஏறுகின்றார்னு நம்ம மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லி அருளி இருக்கின்றார். இப்ப பசு ஏரியும் இன்னொரு சிறப்பான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசு ஏரியும் அப்படின்னும் போது உயிர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் வந்து பசுக்கள் சொல்லுவோம். அப்போ உயிருக்கு உயிராய் விளங்குபவன் இறைவன். அதனால்தான் நம்ம எந்த உயிர்கள் என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் இறைவனால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒன்றாய் உடனாய் வேறாய் இறைவன் விளங்குகின்றான் உயிர்களுக்கு. அப்ப பசு ஏரியும்னா ரிஷப வாகனத்தை உடையவர் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் உயிருக்குள் உயிராய் நிற்பவர் இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசு ஏரியும் உங்களுக்கே தெரியும், இந்த வேயுறு தோழி பங்கன் பசு ஏறும் நங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து, அதெல்லாம் வரும் இல்லையா. இறைவனுடைய பல அருள் திரு வடிவங்களையும் நம்ம சிந்திக்க வேண்டும் ஞான சம்பந்த பெருமான் சொல்வார். அப்ப வந்து இந்த பசு ஏறி வருகின்ற இடவாரூடராக வருகின்ற அந்த அருட்காட்சியை நம்ம சிந்திச்சாதான் இந்த கொடிய அந்த துன்பங்கள் நம்மளை பற்றாதுன்னு சொல்வார் இல்லையா. முதல் பாடல்லே சொல்வார், தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவேன் மதிசூடி. இந்த அருள் காட்சியை வந்து நமக்கு காட்டி அருளுகின்றார். அப்ப பசு ஏறி வருகின்றார். காதலர் தன் கடவுரினாலும் கலந்தேத்தவை எடுத்துக்கணும். காதலர் கலந்தேத்தவே தன் கடவுரினாலும், அடியார்கள் காதலர்னா மெய் அன்பர்கள் கலந்து ஏத்தவே, அதாவது இந்த குளிர்ச்சி பொருந்திய கடவுரில் வீற்றிருக்கின்ற இறைவனை கலந்து ஏத்தவேனா உள்ளத்தால அன்பால இறைவனை நினைத்து உள்ளத்தால் இறைவனுடன் கலந்து இறைவனை வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து வழிபடுகின்ற கடவுரில் வீற்றிருக்கின்றவர் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் வேதமது ஓதியும், இறைவனுடைய அந்த அருள் மொழி நமக்கு தெரியும் வேதம். வேதமது ஓதியும் வீரட்டானத்து அறநல்லனே. அத்தகைய இறைவன் அடியவர்கள் அன்போடு உள்ளம் கலந்து கசிந்து வணங்குகின்றார்கள். அத்தகைய இறைவன் வேதம் ஓதியபடி திருக்கடவுரில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேத நூல் நம்ம ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல வருது, வேத நூல் பயில்கின்றது வாயிலே விகிர்த நூல் திரு ஆலநல் வாயிலே. அதாவது வாயில சுவாமி என்ன பண்றாராம், வேத நூலை பயின்று கொண்டே இருக்கின்றார். சுவாமியுடைய மொழியானது வேதம் அப்படின்றாரு. பாடிய நான்மறையான் படு பல்பின காடு அரங்கா ஆடிய மானடத்தான். அதாவது 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படி சொல்றாங்கன்னா, பாடிய நான்மறையான் 4 மறைகளையும் பாடிக்கொண்டே படு பல்பின காடு அரங்காக, பிணங்கள்லாம் இருக்கிற அந்த காடையே அரங்காக கொண்டு ஆடிய மானடத்தான், வேதத்தை பாடிக்கொண்டு பிணங்கள்லாம் இருக்கின்ற அந்த அரங்கு, அந்த காட்டையே அரங்கம் நடன அரங்கமாக கொண்டு மாநடனம் ஆடுகின்ற, அதுதான் மா சங்காரக்காரன்.
பிணம்னா அப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே அழிஞ்சிருச்சு. சுவாமி தவிர வேற எதுவுமே இல்லைன்னா அதுதான் சுடுகாடு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்படி எல்லா உயிரை விட்டு இருக்கும்போது அதை அரங்காக கொண்டு இறைவன் மாநடனம் ஆடுகின்றான், உயிர்களை மீளவும் உற்பத்தி செய்ய ஆடுகின்றான் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட இறைவன் வேதத்திலே ஓதிக்கு தெரியும். இறைவன் வேத முதல்வனாக, வேதமாக, வேதத்தின் பொருளாக, வேத ஓதுபவனாக விளங்குகின்றான் அப்படின்ட்டு நம்ம சைவ திருமுறைகள் அடியார் பெருமக்கள் போற்றி அருளியதை பார்க்கிறோம். அது 4வது பாடல். மழுவமர் செல்வனும் மாசிலாத பல பூதம் உன் முழ ஒளி யாழ் குழல் மொந்தை கொட்ட முது காட்டிடை கழல் வளர் கால் குஞ்சித்து ஆடினானும் கடவுர்தனுள் விழ ஒளி மல்கிய வீரட்டானத்து அரணல்லனே. அதாவது மழுவமர் செல்வனும், சுவாமி தன்னுடைய திருக்கைகள்ல வலக்கையில மொழுவினை ஏந்தி இருக்கின்றார், வெண்மழு படையுடையானும் இல்லையா. அப்ப வந்து மழு அமர் செல்வனும், இறைவன் செல்வனாகிய இறைவன் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் எல்லா செல்வத்துக்கும் தலைவனாக விளங்குகின்ற இறைவன் வலக்கையில் வெண்மழுவை ஏந்தி இருக்கின்றார். மாசில்லாத பல பூதங்கள், அதாவது இந்த பூதங்கள் என்ன பண்ணும்னா சுவாமிக்கு படையில இருக்கும், திருக்கைலாயத்துல சுவாமிக்கு அருட்தொண்டுகள் செய்து கொண்டிருக்கும். அதனால மாசில்லாத தூய அன்புடைய பல பூதங்கள் என்ன பண்ணுதுன்னா பல விதமான இசை கருவிகளை வாசிக்கின்றது. என்னென்ன இசை ஒலி, என்னென்ன வந்து அந்த இசை கருவிகள் பாத்தீங்கன்னா முழவு, அப்புறம் யாழ், அப்புறம் குழல், இந்த புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அப்புறம் மொந்தை, இதெல்லாம் கொட்டை இசைக்கின்றன. அப்போ அந்த பூதங்கள் இதையெல்லாம் இசைக்கின்றது. ஏன்னா சுவாமி வந்து திருநடனம் செய்யணும் இல்லையா, அதற்கு ஏற்ற இசை, அந்த இசை இருந்தாதான் ஆட முடியும் அழகா. அப்ப அந்த பூதங்கள் என்ன பண்ணுதுன்னா மிக சிறப்பாக இந்த இசை கருவிகளை வாசிக்கின்றது. முழவு, யாழ், குழலம் புல்லாங்குழல், அடுத்தது மொந்தை, இதெல்லாம் கொட்ட முது காட்டிடை. இப்ப நம்ம சொன்னது போல இந்த யாருமே இல்லாம இருக்கிற அந்த இடுகாட்டில் கழல் வளர் கால் குஞ்சித்து ஆடினானும். குஞ்சித பாதம்னு சுவாமியோட திருவடியை ஏன் சொல்லுவோம்னா அது தூக்கிய திருவடியை தான், தூக்கிய திருவடியை குஞ்சித பாதம். இப்ப அந்த தூக்கிய திருவடிக்கு குஞ்சித பாதம்னு பேரு. அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா அது திருவடியை தூக்கி நடனம் புரிகின்றார். அந்த திருவடியில என்ன இருக்கு, வீர கழல் அணிந்திருக்கின்றார். அப்படி சுவாமி அந்த அந்த பூதங்கள் எல்லாம் பலவாறு இசை கருவிகளை இசைக்க நடனம் காலினை தூக்கி நடனம் ஆடுகின்றார். அந்த வீரக்கழல் அணிந்த திருவடியினை தூக்கி இறைவன் நடனம் ஆடுகின்றார். கடவுர் தனுள், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வந்து பதிகங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அப்பர் பெருமானே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இது போல பூத கணங்கள் பல வகையாக இசை முழக்கம் செய்ய இறைவன் ஆடுகின்ற தன்மையினை பல திருமுறைகளிலும் போற்றி அருளப்பட்டிருக்கு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்துல இறந்தார் என்பும் எருக்கும் சூடி புறங்காட்டு ஆடும் புனிதன் கோயில் அப்படின்றாங்க. இறந்தாருடைய என்பும், அதாவது எலும்புகளும் எருக்கும் சூடி புறங்காட்டில் ஆடுகின்ற புனிதன். இதெல்லாம் சூடி இருந்தாலும் எருக்கம் அந்த பூக்களை சூடி இருந்தாலும் இறந்தவருடைய அதாவது எலும்புகளை சூடி இருந்தாலும் இறைவன் புனிதனே அப்படின்றார். அதேதான் அப்பர் பெருமான் என்ன சொல்றாருன்னா கொக்கரை, அதாவது அந்த பூதங்கள் என்னென்னலாம் வாசிக்குது, கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டி பக்கமே பகுவாயான பூதங்கள். இந்த பக்கத்துல சுவாமி பக்கத்துல நின்றுட்டு இந்த பகுவாயான பெரிய வாயை திறந்து வச்சிருக்க, பெரிய வாயை திறந்து வச்சிருக்கிற பூதங்கள் இந்த கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டி இதெல்லாம் இசைக்குது. ஒக்க ஆடல் உகந்து, அது மட்டும் இல்லாம அது இசைத்து கொண்டே ஆடுகின்றதாம். அதுக்கு இசைந்தால் போல அதுக்கு ஒத்தது போல இறைவனும் ஆடுகின்றாராம். பாருங்க எவ்வளவு பெரிய இறைவன், இப்படி ஒரு எளிவந்த தன்மை, எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றார் இல்லையா. அந்த பூதங்கள் ஆட அதுக்கும் இவர் சேர்ந்து ஆடுறார். அவை இசைத்து கொண்டே ஆட ஒக்க இவரும் ஆடுகின்றார். அதான் ஒக்க ஆடல் உகந்து, அது விரும்பி. ஒக்கனா அது அங்க எப்படி ஆடுங்களோ அதே போலவே ஒக்க ஆடல் உகந்து உடன் கூத்தராய், உடன் வந்து அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் கூத்தராக. அக்கினோடு அரவம் ஆர்ப்பர் ஆரூரரே. அது மட்டும் இல்லாம சுவாமி என்னன்னு அணிஞ்சிருக்காருன்னா அக்கினோடு அரவம். இப்ப எப்படி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்னு சொன்னாங்க, இறந்தாருடைய என்பும் எருக்கும் அணிந்து புறங்காட்டில் ஆடுகின்றார்.
அதே போல இவர் சொல்றாரு பாருங்க, அக்கினோடும் அந்த எலும்பு மாலைகளும் அரவும், அரவம்னா பாம்பு, இதை அணிந்து கொண்டு அந்த பூதங்கள்லாம் பாடிக்கொண்டு ஆட இவரும் அதுக்கு ஒத்தாப்புல ஆடி கூத்து ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூர் பெருமான் இவ்வாறு நிகழ்த்துகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் திருமுறையில வந்து அப்பர் பெருமான் அருளி இருக்கின்றார். 7வது முறையில இவ்வாறு இறைவன் வந்து நடனம் ஆடுகின்றார் முதுகாட்டில். கடவுர்தனுள் விழ ஒளி மல்கிய வீரட்டானத்து அறநல்லனே. அவர் கடவுரில் வீற்றிருக்கின்றார். இத்தகைய அருள் செய்கைகளை செய்பவர் கடவுரில் வீற்றிருக்கின்றார். இந்த கடவுர் எப்படிப்பட்டதுன்னா விழவு ஒளி மல்கிய, அதாவது விழா அப்படின்னு சொன்னா மற்றதெல்லாம் விழா கிடையாது. இறைவன் திருக்கோயில் சார்ந்த திருவிழாக்கள் தான் விழாவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதுரையம்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு விழாக்கள் உண்டு சிறப்பா. அது போல கோயில் திருவிழாக்கள் அந்த ஒளி வந்து மல்கை எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்கின்ற, எப்போதும் அப்ப திருவிழாக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த திருக்கடவுர், அந்த அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடத்தில் இருப்பவர் யாருன்னா நம்ம வீரட்டானத்து அறநல்லவு அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். 5வது பாடல். சுடர்மணி சுண்ண வெண்ணீற்றினானும் சுழல் வாயதோர் படமணி நாகம் அரைக்கசைத்த பரமேட்டியும் கடமணி மாவுரி தோழினானும் கடவுர்தனுள் விடமணி கண்டனும் வீரட்டானத்தரன் அல்லனே. வீரட்டானத்து அறநல்லனே. அதாவது சுடர்மணி சுண்ண வெண்ணீற்றினானும், இந்த திருநீர் சுவாமி அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த திருநீற்றோட பெருமை சொல்றாங்க. சுடர் மணி, சுடர்னா ஒளி வீசுகின்ற, மணினா அழகுடைய, சுண்ணம், சுண்ணம்னா நறுமணம் மிக்க. சுவாமி அந்த பூசி இருக்கின்ற திருநீர் அது எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. முதல்ல வந்து ஒளி வீசக்கூடியதாக இருக்கின்றது, வெண்மை நிறத்தோடு. அடுத்தது மணி அழகாக இருக்கிறது. சுண்ணம்னா நறுமணம் பொருந்தியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வெண்ணீற்றினை அணிந்திருக்கின்றார் இறைவன். அத்தகைய வெண்ணீற்றினானும் சுழல் வாயதோர் படமணி நாகம் அரைக்கசைத்த பரமேட்டியும். பரமேட்டியும்னா மேலான பொருள், பரம்பொருள், யாவற்றுக்கும் மேலான பொருள். அத்தகைய இறைவன் மேலான பொருள் என்ன இறைவன் அணிஞ்சிருக்காருன்னா சுழல் வாயதோர் படமணி நாகம். இப்படி வந்து அசைந்தாடுகின்ற படமணி, படத்தினை எடுத்து அசைதாடுகின்ற நாகத்தினை, கொடிய விஷமுடைய நாகத்தினை அரை கசைத்த, அரைனா இடையில் அசைத்த கட்டிய இறைவன், பரம்பொருளாக விளங்குகின்ற இறைவன் அசைகின்ற, படம் எடுத்து அசைகின்ற, ஆடுகின்ற விஷமுடைய கொடிய நாகத்தினை இடையில் அணிந்திருக்கின்றார். திருநீறு அணிந்திருக்கின்றார், இந்த நாகத்தினையும் அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த சுவாமியுடைய திருநீர் இவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. அந்த திருநீற்றோட பெருமை நமக்கு தெரியும். ஞான சம்பந்த பெருமானுக்கு இந்த சிறு வயதில் பிள்ளைங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நிறைய காப்பு அணிவார்கள். தந்தை தாயார் வேறு பல காப்பு மிகை அன்றே, மற்ற காப்புலாம் மிகை தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவை விரும்பாம திருநெற்றியில் நீர் வந்து திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். அவரோட திருநெற்றியில என்ன பண்றாங்கன்னா நிறுத்தி நிறைவாக பூசி அதுதான் காப்புன்னு வந்து அவர்கள் வந்து அப்படி ஒரு பழக்கத்துல வராங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க. அதுதான் அந்த அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையும் தான் வேண்டும். இந்த இள வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு திருநீற்று அணிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்க. வேறு பல காப்புலாம் மிகை, அதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் விரும்பாமல் அந்த திருநெற்றி, அவரோட நெற்றியே திருநெற்றி தான், ஆனா நீர் திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து ஞான சம்பந்த பெருமானே நமக்கு உணர்த்தியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருநீர் கொண்டு மன்னனுடைய கொடிய நோயை, இந்த வெப்பு நோயை தடவி தன் கைகளால் தடவி நீக்குவார் இல்லையா, அப்ப என்ன சொல்லுவாரு, ஆலவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பது. அது திருநீர் வந்து வெறும் நீர் மட்டும் இல்லாது, அந்த ஒரு சாதா பொருள் இல்ல, அது என்ன எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற மந்திரமும் அதுவே, மருந்தும் அதுவே. திருநீர் தான் என்னன்னு சொல்றாங்க, மருந்தும் அதுதான், மந்திரமும் அதுதான். அப்படி நோயை நீக்கக்கூடிய மந்திரமும் மருந்தும் அதுவே அப்படின்றாங்க. அத்தகைய பெருமைக்குரிய திருநீர். அதை தான் சுவாமி வந்து வெண்மையான திருநீற்றினை அணிந்திருக்கின்றார், அந்த நாகத்தினை இடையிலே அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு.
நம்ம பைங்கீலியில கூட சிறப்பா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்லியிருப்பார். சுவாமி நீங்க பிச்சை ஏற்க வரும் பொழுது உன் கையில் பாம்பு வேண்டா பெறா நீரே. கையில பாம்பு எடுத்துட்டு வந்து நீங்க பிச்சை கேட்டா எப்படி நாங்க போட முடியும், அது கண்டு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இறைவன் வந்து ஆபரணமாக நாகங்களை அணிந்திருக்கின்றார். அத்தகைய இறைவன் கடமணி மாவுரி தோழி நானும் அப்படின்றாங்க. அதாவது கடமணி, கடம்னா மதம், மதமுடைய யானை, அந்த மாவுரி தோழி நானும், அந்த மதமுடைய யானையின் தோலை உரித்து சுவாமி என்ன பண்ணியிருக்கார், தன் திருமேனியில் போர்த்தி இருக்கின்றார். அந்த கடமணி மானா யானை, அந்த மதத்தினை உடைய அந்த யானையின் தோலினை இறைவன் அணிந்திருக்கின்றார். தோழினானும் கடவுதனுள் விடமணி கண்டனும், விடத்தினை சுவாமி என்ன பண்றாரு, உண்டு ஆபரணமாக கழுத்தில் நிறுத்தி இருக்கின்றார். அத்தகைய கண்டனும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த விடமணி கண்டனும் வீரட்டானத்தர நல்லனே அப்படின்னு சொல்லும் பொழுது இத வந்து ஞான சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருக்கடவுருக்கு வரும் பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா, அமுதம் தான் இங்க சுவாமி சிவலிங்கமா மாறிடுச்சு. அதனால பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன வச்சிருப்பாருன்னா, என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அலாதே, நீங்க எனக்கு அமுதம் போன்றவன், உன்னல்லாம எனக்கு வேறு யார் துணை அப்படின்னு பதிக குறிப்பா வச்சு ஒவ்வொரு பாடலும் பாடியிருப்பாரு. அவருதான் சொல்வாரு, கரையாரும் மிடற்றாய். அந்த மிடர் வந்து கரை போன்று இருக்கு. ஏன்னா திருநீலகண்டம் ஐயா நீ வந்து என்ன பண்ற, உலகங்களை எல்லாம் காக்க, உயிர்களை காக்க அந்த ஆழகால நஞ்சினை உண்டாய். இப்போ காக்கும் தெய்வம் நீ தானே, உன்னை விட காக்கும் தெய்வம் இருக்கு உன்னை விட, உயிர்களை பாதுகாக்க நீ அந்த நஞ்சினை உண்டாய். அப்ப நீ எனக்கு அமுது, நீ நஞ்சினை உண்டதால எல்லா உயிர்களுக்கும் நீ தான் அமுது. அவ்வளவு சிறப்பா சொல்லிருப்பாங்க. கரையாரும் இடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டத்து எம் இறைவா, கடவுர் வீரட்டத்துள் இருக்கின்ற எம் இறைவா, என் அமுதே நீ எனக்கு அமுது, எனக்கு ஆர் துணை நீ அலாதே, எனக்கு உன்னை தவிர வேறு துணை இல்லை அப்படின்னு பாடுவாரு. இவ்வாறு அவர் வந்து அந்த ஆழகால நஞ்சினை உண்டு திருநீல கண்டனாக விளங்குகின்ற பெருமையை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த கடவுர்ல வரும்போது பாடி இருக்கின்றாரு. 50 நிமிஷம் ஆயிட்டுமா, 50 நிமிஷம் ஆயிட்டு வரங்கய்யா. 6வது பாடல். பண்பொலி நான்மறை பாடியாடி பல ஊர்கள் போய் உண்பலி கொண்டுழல் வானும், வானின் ஒளிமல்கிய கண்பொலி நெற்றி வெண் திங்களானும் கடவுர் தனுள் வெண்பொடி பூசியும் வீரட்டானத்து அறநல்லனே. பண்பொலி நான்மறை பாடியாடி, அதாவது பண்ணா இசை, இசையோடு கூடிய நான்மறை பாடியாடி, அதாவது நான்மறைகள், அதாவது வேதத்தை வந்து இசையோடு தான் இறைவன் பாடுவார் இல்லையா, அப்படி வந்து இசையோடு இறைவன் நான்மறையினை பாடி ஆடுகின்றார். இறைவன் பலியேற்கும் பொழுது வாறு வந்து வேதத்தை பாடி ஆடுகின்றது ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து போற்றப்படுகின்றது. நேரம் இல்லாததுனால அதெல்லாம் சொல்ல முடியல. வாயிடை மறையோதி மங்கையர் இட பலி கொண்டு போய், இந்த வாயில மறையோதி கொண்டே இறைவன் சென்று மங்கையர் பலியிட ஏற்றுக்கொண்டு செல்கின்றார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி இறைவன் வந்து வேதத்தினை பாடிக்கொண்டே பாடி ஆடிக்கொண்டே பல ஊர்கள் போய் உன் பலி கொண்டுழல் வானும். உழல்தல்னா போயிட்டு போயிட்டு வர்றது. இப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூட பாடுவாங்க, ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர் பலி ஓரிடத்தில் கொள்ளும் நீர். ஐயா ஓர் இடத்துல நீங்க பலி கொள்ளுங்கள், ஊரெல்லாம் திரிந்து ஏன் திரியுறீங்கன்னு. அது போல சுவாமி என்ன பண்றாருன்னா பல ஊர்களும் போய் வேதத்தை பாடி ஆடி கொண்டே பலி வந்து ஏற்று திரிகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. வானின் ஒளிமல்கிய கண் பொலி நெற்றி வெண் திங்களானும், என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வானின் ஒளி மல்கிய, வானிலே ஒளி தரக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் அக்னி என்ற முக்கண்களை உடையவர். அப்படிப்பட்ட இறைவன் வெண் திங்களானும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய திருமுடியில் அப்ராகிருத சந்திரன் அப்படின்ற இளம்பிறையை சூடியவனும், தன் திருவடியை சரணம் என்று அடைந்த அந்த தேவனை காப்பதற்காக தன்னுடைய திருமுடியில் வைத்தார் இல்லையா, சரணாகதி தத்துவம் தான் அது. சுவாமி திருவடியை அடைந்தால் நிச்சயம் காத்து அருள் செய்வார் அப்படின்னு. அப்படிப்பட்ட வெண் திங்களை அணிந்த இறைவன் கடவுர் தனுள் வெண்பொடி பூசியும் வீரட்டானத்து அறநல்லனே. இத்தகைய இறைவன் இந்த வெண்மையான பொடியினை திருநீற்றினை பூசி இருக்கின்றான், அவன் வீரட்டானத்து அரண் அல்லனே. 7வது பாடல்.
செவ்வழலாய் நிலனாகி நின்ற சிவமூர்த்தியும் மூவழல் நான்மறை ஐந்து மாய முனி கேள்வனும் கவ்வழல் வாய்க்கத நாகமார்த்தான் கடவுத்தனுள் வெவ்வழல் ஏந்துகை வீரட்டான தர நல்லன. இது எல்லாமே அழல் வருது இந்த பாடல்ல. செவ்வழலாய் நிலனாகி நின்ற சிவமூர்த்தியும், சுவாமி வந்து ஐம்பூதங்களாகவும் விளங்குகின்றார். இங்க 2 மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பதிகத்துல 5 வரும். நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாமாவும் இருக்கிற அப்படின்ட்டு இந்த கடவுர்லயே பாடுவாரு. இங்க வந்து அழலும் நிலனும் சொல்லியிருக்காரு. மத்த நீர் காற்று ஆகாயம்னா நம்மளே கொண்டுக்கணும். இப்ப ஐம்பூதங்களாக விளங்குகின்ற இறைவா சிவமூர்த்தியும், சிவமூர்த்தியும்னா என்ன அர்த்தம்? மங்கள சுரூபமானவன் இறைவன். சிவாயச சிவதராயசன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சிவாயச சிவதராயசனா மங்கள வடிவினராக இறைவன் விளங்குகின்றார். தன்னை வணங்குபவர்களும் மங்கள வடிவினராக செய்கின்றார். அதுதான் இறைவன் கருணை பெருமை. அத்தகைய சிவமூர்த்தியும் மூவழல் நான்மறை ஐந்து மாய முனி கேள்வனும். இதுக்கு 2 அர்த்தம் கொள்ளலாம். அதாவது மூவழல் 3 அழல்கள் புத்தி வளர்ப்பார்கள் அந்தணர்கள் இல்லையா? அதாவது ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாகீனியம் அப்படின்ற 3 வகை தீயினை வளர்ப்பார்கள். அவர்களுக்கும் நான்மறை ஓதுகின்ற அந்தணர்களுக்கும் 5 அதாவது ஞான வேள்வி 5ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், அதுக்கப்புறம் வந்து சிந்தித்தல். இது 5ம் தான் ஞான வேள்வி. அதை நம்ம ஏற்றி கொண்டு இருக்கின்றது. இந்த ஞான வேள்வியில அனைவரும் பங்கு பெற்றிருக்கின்றோம். இதை வந்து கேட்கறது, கேட்பித்தல், இதெல்லாம் வந்து சாந்தாமா செய்யறாங்க. அவங்களுக்கு சிறப்பான நன்றி சொல்லணும். இதை கேட்கறது பெரிய புண்ணியம். இதுதான் ஞான வேள்வின்னு சொல்றது. இப்படி இந்த ஞான வேள்வியை நடத்துபவர்கள், இந்த 4 வேதங்களை ஓதுபவர்கள், அந்த 3 தழலையும் ஊம்புகின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் கேள்வனாக துணையாக இறைவன் விளங்குகின்றார் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, இவ்வாறு வணங்கி இறைவனை விதிப்படி வணங்கிய முனியாகிய பக்த மார்க்கண்டேயருக்கு கேள்வன் துணையாக இருந்து அருள் செய்தவன் இறைவன் அப்படின்ற ஒரு அருள் பொருள் எடுத்துக்கலாம். இங்க முனின்னு எடுத்ததுனால பக்த மார்க்கண்டேய பெருமானுக்கு அருள் செய்த இறைவன். கேள்வன்னா துணையாக அருள் செய்த இறைவன். கவ்வழல் வாய்க்கத நாகமார்த்தான். அதாவது இறைவன் வந்து கட்டி இருக்கின்ற அந்த பாம்பு நாகம் எவ்வளவு விஷம் உடையதுன்னா அழல். அவர் அந்த பாம்போடைய அந்த விஷம், நாகத்துடைய விஷம் வந்து கொடிய அழல்னா நெருப்பு போன்ற கொடிய விஷத்தினை உடைய அந்த சீரும் தன்மை கொண்ட அந்த நாகத்தினை இறைவன் ஆர்த்தான். நாகம் ஆர்த்தான்னா கட்டி இருக்கின்றார் இறைவன். அத்தகைய இறைவன் கடவுர் தமிழ் வெவ்வழல் ஏந்துகை விரட்டானத்து அரணல்லனே. வெவ்வழல் கொடிய வெம்மையான அழலினை கையில் ஏந்தி இருக்கின்றார் அப்படின்ட்டு இறைவனுடைய அந்த தன்மைகளை போற்றி சொல்றாங்க. 8வது பாடல். அடி 2 உடம்பு 4 20 தோல் தச முடியுடை வேந்தனை மூர்கழித்த முதன் மூர்த்தியும். அதாவது ராவணனை பத்தி சொல்றாங்க. ராவணன் வந்து அந்த கைலை மலையை எடுக்கும் பொழுது சுவாமி அவனை அடர்த்திட்டார் இல்லையா? எதெல்லாம் வச்சு நசுக்குனாரு சொல்றாரு பாருங்க. அடி 2 ஒரு உடம்புல அடி 2 கால்களும் 4 20 தோள்கள், அதாவது 20 தோள்கள். நமக்கு 2 தோல் இருக்கு, 10 உடம்புன்றதுனால அவனுக்கு வந்து 20 தோள்களும் தச முடி, தசம்னா 10 முடி, 10 தலைகள். அப்போ 10 தலைகளும் 20 தோள்களும் 2 கால்களும் இதெல்லாம் வந்து அடர்த்து நசுங்கும்படி நிறுத்து சுவாமி என்ன பண்றாருன்னா, அப்படி இப்படிப்பட்ட வேந்தனை மூர்க்கழித்த அவனுடைய மூர்க்க தன்மை ஆணவத்தை அழித்த முதன் மூர்த்தியும் யாவருக்கும் முதலான ஆதி பிரானும். இப்படிப்பட்ட அந்த ராவணனுடைய செருக்கினை அகற்றிய முதன் மூர்த்தியும் ஆதிபிரானும் கடி கமழும் பொழில் சூழும் அந்தன். இந்த கடவுர் எப்படிப்பட்டதுன்னா, பொழில்னா நல்ல சோலைகள், அதாவது மனிதனால உண்டாக்காம இயற்கையாகவே நல்ல மழை வளமும் நில வளமும் இருந்தா தானாவே சோலைகள் உருவாகும் இல்லையா? அந்த பொழில்கள், இந்த மாதிரி சோலைகள் உருவாகனா நிறைய மலர்கள் இருக்கும், வாசனை கமழும். அந்த மாதிரி வாசனை கமழுகின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற குளிர்ச்சியான பொழில் இருந்தாலே குளிர்ச்சியா இருக்கும் காத்து. அப்படி குளிர்ச்சியான கடவுர் தனுள் வெடிதலை ஏந்தியும் வீரட்டான தர நல்லனே. இப்படி ராவணின் செருக்கை அடக்கியவன், அழகிய பொழில்கள் சூழ எழுந்தள்ளி இருப்பவன், கையில் வந்து வெடினா அந்த புலால் நாற்றம்,
முடை நாற்றம் சொல்லுவோம்ல, அந்த கையில ஓடு பிரம்ம கபாலம் ஏந்தி சுவாமி திரிகின்றார். அது வந்து முடை நாற்றம் அடிக்கின்றது. அப்படிப்பட்ட வெடிதலை ஏந்தி திரிபவர் வீரட்டானத்தாரன் அல்லனே அப்படின்றாங்க. 9வது பாடல். வரைகுடையா மழை தாங்கினானும் வளர்போதின்கண் புரை கடிந்து ஓங்கிய நான்முகத்தான் புரிந்தேத்தவே கரைகடல் சூழ் வையம் காக்கின்றானும் கடவுர்தனுள் விரைகமழ் பூம்பொழில் வீரட்டானத்து அரணல்லனே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வரைகுடைய மழை தாங்கினான், எப்பவும் போலவே திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அடிமுடி அறிய முடியாத பெருமை வந்து போற்றப்படுகின்றது. நமக்கு தெரியும் கிருஷ்ணருடைய வரலாறு எல்லாருக்கும். அப்ப இந்திரன் வந்து மழை கடவுள், அவரை எல்லாம் வணங்குவாங்க. அப்ப சுவாமி அவர் தேவர் தான், இறைவனை தான் வணங்கணும் நீங்கன்னு சொல்லும் பொழுது இந்திரனுக்கு அந்த பூஜை செய்யாம விட்ட உடனே கோவப்பட்டு அந்த மழை மேகத்தை வந்து நிறைய பொழிய செய்வார். அப்போ அந்த ஆயர் பெருமக்கள் அந்த பசு கூட்டங்களை எல்லாம் காப்பதற்காக அந்த கோவர்த்தன மலையையே என்ன பண்ணுவார்னா அவர் குடையாக பிடிப்பார் கிருஷ்ணர். அது கீழே வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து காக்கப்படுவார்கள். அது போல வரைனா மலை, அந்த மலையையே குடையாக மழையை தாங்கினான், மழையிலிருந்து காத்த திருமாலும் வளர்போதின் கண் புரை கடிந்தோங்கிய நான்முகத்தான். அதாவது வளர்போதின் கண், போதுனா தாமரை மலர் மேல் வீற்றிருக்கின்ற குற்றம் நீங்கிய ஆண்முகத்தான். 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். சுவாமி வந்து அந்த தலையை கிள்ளதுனால அவரோட அகங்காரம் நீக்கியதால குற்றமில்லாத பிரம்மன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு குற்றமில்லாத வேதத்தை ஓதுகின்றவர்னு எடுத்துக்கலாம். அப்படி மலரின் கண் வீற்றிருந்து குற்றமில்லாத வேதத்தினை ஓதுகின்ற பிரம்மனும் புரிந்தேத்தவே இறைவனை வந்து விரும்பி வணங்குகின்றார்கள். முதல்ல ஆணவத்தால இறைவன் அடியும் முடியையும் காண முயல்கின்றார்கள், முடியல. அப்ப இறைவனை வந்து வணங்கி விரும்பி ஏத்தவே, இறைவனை போற்றவே கரைகடல் சூழ் வையம் காக்கின்றானும் அவர்களுக்கு அருள் புரிந்தார் இறைவன். கரைகடல் சூழ் வையம் காக்கின்றானும், இந்த கரைக்கடல் சூழ் வையம் காக்கின்றானும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடலால் சூழப்பட்ட இந்த வையத்தை இறைவன் காக்கின்ற இறைவன் அப்படின்றாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் என்னன்னா இந்த பூமி ஆனது கடலால் சூழப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஆனா எத்தனை கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலேயே ஞான சம்பந்த பெருமான், ஏன்னா ஞானத்தை அமுதாக உண்டவர் இல்லையா, கரை கடல் சூழ் வையம் காக்கின்றானும், இந்த கரைகளை உடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை காப்பவன் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை காக்கின்ற இறைவன் திருக்கடவூரினில் வீற்றிருக்கின்றார். அவர் விரைகமழ் பூம்பொழில் வீரட்டான தர நல்லனே. அந்த வீரட்டானம் எப்படிப்பட்டது? விரை கமழ், வாசனையெல்லாம் கமழ்கின்ற பூக்கள் நிறைந்த, பொழில்னா சொன்ன மாதிரி சோலைகள், சோலைகள் நிறைந்ததாக விளங்குகின்ற வீரட்டான தரன் அல்லனே அப்படின்றாங்க. அடுத்தது 10வது பாடல். தேரரும் மாசுகள் மேனியாரும் தெளியாததோர் ஆரரும் சொற்பொருள் ஆகி நின்ற எமது ஆதியான் காரிலம் கொன்றை வெண் திங்களானும் கடவுர்தனுள் வீரமும் சேர்கடல் வீரட்டானத்து அரணல்லனே. அதாவது தேரரும் மாசுகள் மேனியாரும், தேரர்னா புத்தர்கள், புத்தர்களும் மாசுகள் மேனியாரும் சமணர்கள் வந்து எப்போதும் குளிச்சா அந்த தண்ணீர இருக்கிற அந்த உயிரினங்கள்லாம் இறந்துரும் அப்படின்னு குளிக்கவும் மாட்டாங்க, பல்லு கூட விளக்க மாட்டாங்க. அதனால உடை நாற்றம் உடம்புல எப்போதும் வீசும். அதான் மாசுக்குள், எப்போதும் அந்த அழுக்கு நிறைஞ்சி இருக்கிற மேனியர்கள் ஆகிய சமணர்களும் தேரரும் ஆகிய புத்தர்களும் தெளியாததோர், அவர்களால தெரிஞ்சு கொள்ள முடியாது இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய தன்மைகள் அவரோட பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த விதி இல்லை. அப்படி தெளியாததோர் ஆரரும் சொற்பொருள் ஆகி நின்றான். நம்ம சைவ திருமுறைகள் வேதத்துல எல்லாம் இறைவன் பொருளாக விளங்குகின்றான், அந்த சொற்களாக விளங்குகின்றான், பொருளாக விளங்குகின்றான். ஆனா அதை அவர்களா வந்து படிச்சு ஓதுகின்ற பாக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம சைவ இந்த வேதங்களையும் ஆகமங்களையும். ஆனா அந்த வேதத்தின் ஆகமங்களின் பொருளாக இறைவன் விளங்குகின்றான். அதனை தெரியாதவர்கள் சமணர்களும் புத்தர்களும். அப்படி ஆரரும் அரிதற்கரிய பெருமை மிக்க சைவ திருமுறைகள் இந்த வேதங்களுடைய சொல்லாகவும் பொருளாகவும் நிற்கின்றார் நம்முடைய சிவபெருமான். இன்ற எமது ஆதியான், சிவபெருமான் யாவற்றுக்கும் முதல்வன். அப்ப என்ன அர்த்தம்னா யாவற்றுக்கும் முதல்வன்,
எப்ப இந்த அவர்களையும் உருவாக்கி அந்த சமயத்தை ஏற்படுத்தியது அவர்தான். ஆனா அவர்களுக்கு அந்த விதி இப்பொழுது வகுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆதியான். காரிலம் கொன்றை வெண் திங்களானும், கார்காலத்தில் பூக்கின்ற அந்த கொன்றையை சூடியவர், வெண்மையான திங்களை இளம்பிறையை சூடியவர் கடவுர்தனில் வீற்றிருக்கின்ற இறைவன் ஆவார். இப்படிப்பட்ட இறைவன் வீரமும் சேர்கழல் வீரட்டானத்தர நல்லனே. திருவடியில வீரமும், வீரமும்னா வீரம் மட்டும் இல்ல, வீரமும்னா என்ன அர்த்தம்னா, அப்ப அந்த கழல் வீரத்தை மட்டும் குறிக்கல, திருவடி கருணையையும் குறிக்கின்றது. வீரமும் அப்படின்னா அப்ப இன்னொன்னு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இப்ப இறைவனுடைய திருவடி, அந்த வீர கழல் அணிந்த திருவடி வீரத்திற்கு மட்டும் எடுத்துக்காட்டு. அந்த வீரம் என்ன சொல்லுது, அடியவர்களை நான் காப்பேன் அப்படின்ற கருணையை சொல்லுது இல்லையா. அப்ப அந்த வீரமும் கருணையும் சேர்ந்த திருவடின்னு எடுத்துக்கணும். அப்படி வீரமும் கருணையும் சேர்ந்த அந்த கழல் கொண்டவர் யாருன்னா வீரட்டானத்து அரண் அல்லனே அப்படின்னு எடுத்துக்கணும். 11வது பாடல். வெந்த வெந்நீரணி வீரட்டானத்துறை வேந்தனை. திருநீரை 2-3 இடத்துல வருது சொன்னது போல. அதாவது என்னன்னா, அந்த சுவாமி திருநீர் அணிகிறதுனால்தான் அண்ட சராசரத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றார். ஏன்னா அண்ட சராசரமும் எல்லாம் நீரானதுக்கு அப்புறம் அதை பூசிக்கிறார். ஏன்னா அதுல இருந்துதான் மீளம் உற்பத்தி செய்யணும். உற்பத்துவதற்கு ஒரு கனெக்ஷன் போல இருக்கு. அப்ப அந்த திருநீர், அந்த வெந்து பொடியாகினதுக்கு அப்புறம் அந்த திருநீரை என்ன பண்றாரு சுவாமி, பூசிக்கிறாரு. அப்ப ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, பாக்கி எல்லாமே அழிஞ்சிருச்சு. அப்படி அழிவில்லாத முதல்வனாக விளங்குகின்ற இறைவன், அதுதான் வெந்த வெந்நீர். வெந்நீரணி வீரட்டானத்துறை வேந்தனை, வீரட்டானத்தில் உரைகின்ற வேந்தனை, தலைவனை, அந்தனர் தம் கடவுருளானை, அந்தனர்கள் போற்றுகின்ற கடவுரில் இருக்கின்ற இறைவனை, அணி காழியான், அழகிய காழி மாநகர். இங்க காழி மாநகரோட பெருமை சொல்றாரு. அந்த அழகிய காழி மாநகரில் திரு அவதாரம் செய்த சந்தமெல்லாம் அடி சாத்த வல்ல. சந்தம்னா பல வகையான மெட்டுக்களால், பல வகையான இசை முயற்சிகளால், ஏன்னா நிறைய பதிகங்கள், ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு விதமான அந்த ராகத்துல பாடப்பட்டது. அவ்வாறு பல வகையான சந்தங்களால் பாடக்கூடிய அடிசாத்த வல்ல, பல வகை சந்தங்களால் திருமுறைகளை சுவாமியுடைய திருவடிக்கு அடிசாத்த வல்லவர் யாருன்னா ஞான சம்பந்த பெருமான். அததான் இங்க சொல்றாரு. இப்படி அந்தணர்கள் போற்றுகின்ற கடவுர் இறைவனை இசையோடு கூடி எல்லா வகையான சந்தத்தினாலும் திருமுறைகளை பாடி அதை இறைவனுக்கு சாத்த வல்ல மறைஞான சம்பந்தன், ஞானத்தையே தனது அமுதமாக உண்ட ஞான சம்பந்தன். மறைஞான சம்பந்தன்னா வேதத்தை பாடி, அந்த வேதத்தை அதிகமாக பாடி அருளுகின்ற ஞான சம்பந்தன. முதலே சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தம், புலவர் ஐயா சொல்லியிருக்காரு. ஞான சம்பந்தன அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த 10 பாடல்கள்னு அர்த்தமா. பதிகம் மட்டும் தனியா குறிப்பிடாம 10 பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் சிறப்புக்குரியது. இப்ப ஞான சம்பந்த பெருமானுடைய இந்த 10 பாடல்களும் இந்த செந்தமிழ் செம்மையான, அதாவது செம்மை நெறினா சிவபெருமான் திருவடியை சேர்க்கின்ற, சிவநெறிக்கு செலுத்துகின்ற அதைய செந்தமிழ் பாடி ஆட, இதனை உணர்ந்து பாடி ஆட வணங்க கெடும் பாவமே, பாவமானது கெடும், நன்மையே விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருட்பதிகம் சிறப்புக்குரிய பதிகம். நிறைய ஐயா சொல்லியிருந்தாங்க, எழுதி வச்சேன். ஆனா நேரம் ரொம்ப அதிகமா தாண்டிடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு பாதிக்கு மேல எடுத்து பண்ணிட்டேன். இறைவனோட பெரும் கருணை, காலனை காலால் உதைத்து காய்ந்த இறைவனுடைய அந்த வீரக்கழல் அணிந்த திருவடி, அது வீரத்தையும் கருணையும் குறிக்கின்றது. பக்த மார்க்கண்டேயருக்கு அருள் செய்த திருக்கடவுர் பெருமானின் திருவடி மலர்கள் நமக்கு துணையாகட்டும் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.